உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த செப்பனியாவின் புஸ்தகம் இஸ்ரவேலர்களை குறித்து சொல்லப்படுகிற காரியம். அதில் 3ஆம் அதிகாரம் துவக்கத்திலே நாம் பார்க்கிறோம், இடுக்கண் செய்து அந்த பட்டணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாளிலே ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ, அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. அப்படி சொல்லி கொண்டு வரும்போது தான் கர்த்தர் அதே அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலே சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த 14ஆம் வசனம், சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். அப்போ அந்த சீயோன் அப்படின்னா இப்போ திண்டுக்கல் மாவட்டம் இருக்குது, அதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, மதுரை மாவட்டம் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அது மாதிரி அன்னைக்கு தாவீது தான் பிடித்த பட்டணங்களில் அந்த பட்டணத்தில் ஒரு இடத்திற்கு சீயோன் அப்படின்னு பேர் வச்சு அங்கு கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை ஏற்படுத்தி, அங்கே இசை வாசிக்கிறவர்கள் பாடகர்களை எல்லாம் ஏற்படுத்தி அங்கு இவ்விதமாக அந்த இடத்திற்கு சீயோன் என்று பெயரிட்டார். ஆண்டவர் நல்லவர். இங்கே இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சீயோன் குமாரத்தியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்க நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய பிரகாரமாக இஸ்ரவேலராக. ஆகவே ஆண்டவர் இயேசுவை முன்னிட்டு ஆண்டவர் சொல்றாரு, வாக்கு பண்ணினபடி உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் நான் உன்னை என்ன செய்வேன், சிறந்திருக்கும்படி செய்வேன். அவருடைய நீதியினாலே இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கு 14ஆம் வசனத்தில், நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு, அவருக்குள்ளாக மகிழ்ந்து களிகூறு. அப்ப கர்த்தர் சொல்றாரு 15ஆம் வசனத்துல, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். பாருங்க, இந்த சத்துருக்களை விலக்கினார் அப்படின்னா நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறொன்றுக்கும் உதவாது. கைகளை பேர்த்தி சொல்லுங்களேன், நான் பூமிக்கு உப்பாய் இருக்கிறேன். அடுத்த வசனம் 14, முதல்ல ஆண்டவர் பூமியை சொன்னாரு, அடுத்து சொல்றாரு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். எல்லாரும் வாசிக்கலாம். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். 16 சேர்ந்து வாசிப்போம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா. அங்கே நான் வாசிக்கிறோம், ஆண்டவர் நம்மளை புகழ்ச்சியும் கீர்த்தியுமா வைக்கிறதுக்கு சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அடுத்து நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 காரியங்களை சொல்றாரு. நீங்க உப்பா இல்லைன்னா சாரமற்று போயிட்டா அது பயன் இல்லாம போயிடும், அது வீதியில கொட்டப்படுகிறதுக்கு ஏதுவா மாறிடும்.
அதை கீழே எல்லாரும் என்ன செய்வாங்க, மிதிச்சுட்டு போவாங்க. அடுத்து விளக்கை கொளுத்தி அதை என்ன செஞ்சிடக்கூடாது, மரக்காலில் என்ன செஞ்சிடக்கூடாது, மூடி வச்சிடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள் நற்கிரியைகளை உங்களுக்கு தெரிந்திருந்தும் அந்த நற்கிரியைகளை செய்யாம, ஜெபிக்காம, கர்த்தருக்கு நன்றி சொல்லாம, கர்த்தருக்கு பயந்து நடக்காம, கர்த்தருடைய சித்தம் என்னன்னு அதை அறிகிறதற்கு இந்த வேதத்தை வாசியாம, அப்படி நாம நற்கிரியைகள் செய்யாதபடி நம்ம எப்பயும் போலயே நம்ம இருப்போமானால் அந்த விளக்கு என்ன செய்யப்படுதான், அந்த விளக்கு தண்டின் மேலதான் வைப்பாங்க. அதே நேரம் அதை ஒரு மரக்காலை போட்டு மூடிச்சோம்னா அது ஃபுல்லா இருட்டா போயிடும். அதே போல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீங்களா, உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பூமிக்கு உப்பா, அந்த உப்பு அந்த இருக்கிற இடத்துல அந்த குழம்புல கொஞ்சம் போட்ட உடனே அந்த சுவை அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அந்த உப்பு இல்லைன்னா தெரியும், ஆனா அந்த உப்பு என்ன செய்யுது, மறைந்துருது. அப்போ இந்த இயேசுவை மகிமைப்படுத்தும் போது, கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் போது, இந்த வேத வாக்கியங்களை வாசித்து ஆண்டவருக்கு என்ன பிரியம், ஆண்டவர் இயேசு எப்படி ஜீவித்தார், நான் எப்படி அவரை போல மாற முடியும் அப்படின்னு நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் உங்களை அந்த புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். 16 சொல்லப்பட்டிருக்கு, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. சொல்லுங்க, இவ்விதமாய். உங்கள் நற்கிரியைகளை கடந்த ஆண்டு எத்தனை பேர் பார்த்தாங்க, உங்க வீடுகளில் எத்தனை பேர் பார்த்தாங்க, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கே தெரியும், நம்ம இவ்வளவு நற்கிரியைகளை செஞ்சிருக்கோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தத்தக்கதாக. ஹல்லேலூயா. யாரை மகிமைப்படுத்தணுமா, பிதாவை. ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்துல இந்த மலை பிரசங்கம். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, மலை பிரசங்கம்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு. இங்க வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இந்த பொக்கிஷம் அப்படின்னா பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு சிலருக்கு பொய் சொல்லி தான் சம்பாதிக்கிறது தான் அவங்க வாழ்க்கையா இருக்குன்னா அதுதான் அவங்களுக்கு பொக்கிஷமா இருக்கும். ஒரு சிலருக்கு வாழ்நாளெல்லாம் குடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு பொக்கிஷமா இருக்கும். ஒரு சிலருக்கு அவங்க ஏமாத்துறது தான் திறமை, ஏமாத்தினா தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்னா அது அவங்களுக்கு பொக்கிஷமா இருக்கு. இப்படி பலவிதமா மனுஷனுடைய அந்த கான்செப்ட். இன்னும் ஒரு சிலருக்கு என்னன்னா அந்த மாம்ச இச்சை, மனசுல நினைச்சபடி வாழணும், இஷ்டப்படி வாழணும், கடவுள் பயப்படணுங்கிறதுலாம் இல்லை. இன்னும் கண்களின் இச்சை, நம்ம மனசுல இப்படித்தான். ஆனா அங்க அடுத்து இயேசு சொல்றாரு, டோன்ட் சர்வ் டூ மாஸ்டர்ஸ், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை சிநேகித்து இன்னொருவனை பகைப்பான், அல்லது இன்னொருத்தனை சிநேகித்து, அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது 24ஆம் வசனம், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து. அப்ப என்ன சொல்றாரு, ஒருவனை பகைத்து அப்படின்னா பிசாசை பகைச்சி தேவனை நாம் சிநேகிக்க வேண்டும். சொல்லுங்களேன், பிசாசை பகைச்சி தேவனை, நான் வாயில நான் பிசாசை உன்னை பகைக்கிறேன், தேவனே உண்மை நான் சிநேகிக்கிறேன் இல்ல, உண்மையாவே இந்த அவயங்களால, கண்களால, வாயினால, நினைவுகளால, நம்முடைய அந்த இருதயத்துல பாருங்க. இப்போ இயேசு சொல்றாரு, கண்ணு உனக்கு இடல் உண்டாக்குனா கண்ணை புடுங்கி போட்டுரு அப்படிங்கிறார். நீ நரகத்துக்கு போகிறதுக்கு இந்த கண்ணை புடுங்கி போட்டுரு. கை உனக்கு இடல் உண்டா, கையை தரித்து போட்டுரு. அப்படியா சொல்றாரு? நல்லா கவனிங்க, கண்ணை புடுங்கி போட்டா கூட இந்த இருதயத்தினால பாவம் செய்யலாம். கண்ணை புடுங்கி போட்டா கூட எதனால பாவம் செய்யலாம்? இருதயத்தினால பாவம் செய்யலாம். கையை தரித்து போட்டா கூட, கையை தரிச்சு போட்டதுனால அதோட நின்ற போறது இல்லை, அப்புறமும் இருதயத்தினால என்ன செய்யலாம்? பாவம் செய்யலாம். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த இருதயம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கணும், அவருடைய வார்த்தை இருக்கணும், அவருக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒரு இடத்துல வேலைக்கு காலையில 7 மணிக்கு வரணும்னா, அதே நேரம் இன்னொரு இடத்துல நான் 7 மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு முத நாள் லீவு போட்டுட்டு அங்கே 7 மணிக்கு போயிட்டு அடுத்த நாள் அங்கே லீவு போட்டுட்டு
இப்படி மாற்றி மாற்றி செஞ்சால் என்னைக்குனாலும் ஒரு நாள் என்ன ஆயிரும், பிடிபட்டுருவாங்க. அது ரொம்ப நாள் ஓடாது. அதே மாதிரி ஒரு கர்த்தரை நாம் சிநேகிப்போமானால் பிசாசை நாம் பகைப்போம். பிசாசை நாம் சிநேகிப்போமானால் ஆட்டோமேட்டிக்காக கர்த்தருக்கு விரோதமாக இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாக நம்ம கலகம் பண்ணுவோம். ஏன்னா பிசாசு சிநேகிக்க ஆரம்பித்த உடனே நம்முடைய கேரக்டரில் என்ன ஆகும், ஆண்டவரை அப்படியே வெறுக்க ஆரம்பிச்சிரும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய, ஒன்று நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனா ஆராதனையில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் கிருபையில் நமக்கு அதிகாலையில் ஒரு ஆராதனை இருக்குது, அப்புறம் 9:30 மணிக்கு ஒன்று இருக்குது, ஈவினிங் இருக்குது. ஏதாவது ஒரு ஆராதனையில் நம்ம என்ன செஞ்சிடணும், கர்த்தரை ஆராதிக்கணும். இன்று என்று சொல்லப்படும் அளவும் சபை கூடி வருதலை இப்போ புதுசாக சொல்கிறாங்க, சைனாவில் புதுசாக ஒரு வைரஸ் வந்திருக்கு. அப்படி அது இயேசுவின் நாமத்தில் அது பரவாதபடி கர்த்தர் பாதுகாப்பாரா. அப்போ இன்று என்று சொல்லப்படும்னா நம்ம நாளைக்கு எப்படி இருக்கும்னு அப்படி நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த நாட்களில் கொரோனா வந்த உடனே கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் எல்லாமே அப்படியே லாக் ஆயிடுச்சு. அப்போ ஒவ்வொரு நாளும் வேல்யூபிள், கர்த்தருக்கு நம்ம ஒரு நாள் கணக்கு கொடுப்போம். ஆகவே இன்று என்று சொல்லப்படும் நாளளவும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி சபை கூடி வருதலை என்ன செய்யாதீங்க, விட்டு விடாத. சபை கூடி வரணும். ரட்சிக்கப்படாதவங்க அவங்களையும் கூட நம்ம கூட்டிட்டு வந்து அதில் அவங்களுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் தொடுவார், எப்படியாவது பேசுவார். அந்த வார்த்தை அவர்களுக்கு ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த இருதயம் அது ரொம்ப விசேஷமானது. இந்த இருதயத்துக்குள்ளிருந்து தான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமானது எப்படி இருக்கிறதா, திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது உன் தேவனாய் கர்த்தரிடத்துல எப்படி அன்பு கூறணுமா, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு இருதயத்தோடு. சொல்லுங்க, முழு இருதயத்தோடு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம முழு இருதயத்தோடு ஆண்டவற்றை அன்பு கூர்ந்தா இந்த இருதயம் எப்படி இருக்கும், அந்த ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். நம்ம அவரை நேசிச்சு நேசிச்சு இந்த வேத வாக்கியங்களையும் அவருடைய பிரசன்னத்தினால இருதயம் நிரப்பப்பட்டு இருக்கும் போது, அன்பானவர்களே, இந்த இருதயத்துக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இருதயத்துக்குள்ள யார் வாசம் பண்ணுவா? ஏன்னா அவரை நேசிச்சு நேசிச்சு இந்த வாக்கியங்களை கை கொண்டு அதுக்கு நம்ம முக்கியப்படும். பிள்ளைகளை அதில் நடத்துவோம், குடும்பத்தை நடத்துவோம், குடும்பத்தை அதில் காப்பாற்றுவோம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நீ பிசாசை பகைக்கணும், தேவனை சிநேகிக்கணும், இயேசுவோடு நடக்கணும். நீ அவரோடு நடந்தாதான் நீ பிசாசை ஜெயிக்க முடியும், அவனை மேற்கொள்ள முடியும், அவனை பகைக்க முடியும். ஒரு சில நேரம் இப்படி நடத்தலைன்னா அவங்க தேவனையே இயேசுவையே பகைப்பாங்க. பிள்ளைகளை அப்படி அந்த சீசர்களா உருவாக்கலைன்னு வச்சுக்கோங்க. சின்ன வயசுல இருந்து அவங்க பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா இயேசுவையே பகைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன முக்கியமாயிரும், படிப்பு முக்கியமா மாறிடும், அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி உலக பிரகாரமானதெல்லாம் முக்கியமா மாறிடும். ஆனா இயேசுவை நம்ம கொடுக்குற அந்த அட்மாஸ்பியரே அவங்கள என்ன ஆயிரும், தேவனை சிநேகிக்காமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிசாசை சிநேகிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பலத்தினால எல்லாம் செஞ்சிடலாம், நம்ம பலத்தினால எல்லாம் சாதிச்சிடலாம் அப்படின்னு. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு சகோதரர் அவங்க பொண்ணு வெள்ளூர் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 22,000 பேர் ஹாஸ்டலில் இருக்காங்களாம். எத்தனாயிரம் பேர்? 22,000 பேர் ஹாஸ்டலில் படிக்கிறாங்க. அது ஒரு பெரிய கடல் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த எஜுகேஷன் இதில் அவ்வளவு, அந்த மதுரையில் தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜின்னு இருக்குது, அதில் சொந்தக்காரங்க அவங்க பொண்ணு படிக்கிறாங்க. 1 மார்க்கு கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் பணம் கூட. அவங்க சொல்கிறாங்க, 1 வருஷத்தில் அந்த ஒர்க்கோடைய ப்ரெஷர் சாதாரணமாக படிப்பு முடித்த உடனே மாதம் 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வாங்குற அளவுக்கு எல்லாரையும் கொண்டு வந்துடுவாங்களாம். சேலரி எப்படியா, மாதம் 1 லட்சத்துலேருந்து, அப்போ 1 வருஷத்துக்கு 1 crore அந்த லெவலுக்கு ப்ராட்டப் பண்ணிடுவாங்களாம். ப்ராட்டப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்களாம், அவங்களுக்கு கொடுக்குற அந்த தொடர்ந்து கொடுக்குற ட்ரைனிங் இருக்குது பாருங்கள், ஸ்கூல் மாதிரி இருக்குமா, அது அசைன்மெண்ட்டும் அதனுடைய ஒர்க்கும். சொல்கிறாங்க அவங்க பொண்ணு படிக்கிறாங்க, ஐயோ 1 வருஷத்துலேயே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு.
பாருங்க, இவ்வளவு ஒரு எஜமானன் மாதிரி இருக்கு எஜுகேஷன் சிஸ்டம். அப்போ இன்றைக்கு நம்முடைய நாட்களில் அந்த படிப்பு நல்லது, படிக்கட்டும். ஆனால் கர்த்தரோடு இருக்கிற உறவு, நிறைய நேரம் பிள்ளைகள் இழைச்சி போகிறாங்க. அவங்களுக்குள்ள நிறையா அவங்களுக்கு ஒரு சில அந்த உணர்வுகளில் கலைச்சி போயிடுறாங்க. ஸோ அங்கே இயேசு வேணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அதிக படிப்பு அந்த உடலுக்கு இளைப்பு. ஒரு நேரம் அந்த பிள்ளைகளுக்கு பின்னாடி இருந்து பேரண்ட்ஸ் கரெக்டாக கொண்டு போயிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த பிள்ளைகள் என்ன ஆகிடுறாங்க, அவ்வளோ காம்படிஷனில் ஸ்ட்ரக் ஆகிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பிள்ளைகளுக்கு என்ன வேணும் தெரியுமா? பரிசுத்தம் வேணும், கர்த்தருடைய அன்பு வேணும், கர்த்தருடைய இரக்கம் வேணும். பாட்டு பண்ணணும், உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது. அந்த பிள்ளைக்கு உள்ளத்தில் இருக்கணும். உங்கள் கிருபை பெரியது. இந்த உறவு அவங்களுக்குள்ள வேணும். இதெல்லாம் காட்டிலும் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம். நான் பிரயாசப்படுறேன், கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் நான் என்ன செய்வேன், உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். சரி, இப்போ இந்த சிறந்திருக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நியூ இயர் சர்வீஸில் பார்த்தோம், எரேமியா 29:30ஆம் அதிகாரம் 31 ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். சொல்லுங்க, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். அதில் நிறைய வாக்குத்தத்தம், நீங்கள் நினைத்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை அப்படிங்கிறார். அடுத்து சொல்றாரு, நான் அவர்கள் இருதயங்களிலே, அந்நாட்களுக்கு பிறகு அவங்களுடைய இருதயங்களிலே என் பிரமாணங்களை எழுதுவேன். அந்த இருதயங்களில் நான் எழுதுவேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப ஒரு சொல்கிறாங்க, இந்த ஊரில் எந்த ஸ்கூல் நல்லாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் டாக்டர் போகணுன்னா நீட்டுக்கும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ண வைக்கிற ஸ்கூலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பிள்ளைங்க என்ன செய்ய முடியும், அவங்க முடித்த உடனே அந்த நீட்டில் நல்லா இதாகி சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்கூல் எது அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இன்றைக்கு இந்த உலகத்தில் நமக்கு இருதயத்தில், பிள்ளைகளுடைய இருதயங்களிலே கர்த்தர் பிரமாணங்களை எழுதுகிறாராம். ஹல்லேலூயா. ஆன்சரை அவுட் பண்ணி விட்டுறார். அந்த பிரமாணம் தெரியாததுனால தான் மனுஷன் தடுமாறுறான். இயேசுவின் நாமத்தில், அந்த நாமத்தில் கூடி வந்திருக்கிறீங்க இந்த 2025ஆம் ஆண்டு, கர்த்தர் பிள்ளைகளுடைய இருதயங்களில், உங்க இருதயங்களில் அவர் பிரமாணங்களை எழுதுகிறவராம். ஹல்லேலூயா. இந்த பிரமாணங்கிறது என்னன்னா, நம்ம பிள்ளைகள் அல்லது நம்ம கெட்டு போகாதபடி, வழி விலகி போகாதபடி ஆண்டவர் என்ன செய்யறாரா, அந்த பிரமாணத்தை இருதயங்களிலே எழுதுகிறாரா. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், இருதயங்களிலே. அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, அதை தெரியலேன்னு சொல்ல முடியாது. இந்த இருதயத்தில் எழுதுனதுனால அங்கிருந்து நமக்கு, ஏன்னா இயேசுவின் நாமம் அவ்வளோ விசேஷமானது. சரி, அதற்கு அவர் என்ன காரியங்களை பட்டார், இந்த பாடுகளை பற்றி நம்ம கடந்த நாட்களை தியானித்தோம். மார்க்கு 15 எவ்விதமா பாடுபட்டார், இந்த பாடுகள் அவசியமா? ஆமா, இந்த பாடுகள் அப்படிங்கிறத வேதம் சொல்லுகிறது. இயேசுக்கு ஏன் பாடுகள்? ஏன்னா நம்ம இருதயங்களில் பிரமாணங்கள் எழுதணும்னா தேவனுடைய குமாரன் இறங்கி வர வேண்டியது அவசியமா இருக்கு, அவர் பாடுபட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதை நாம் வாசிக்கலாம். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது போர்ச்சேவகர் அவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர்ச்சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி. பாருங்க, இப்போ இயேசு என்ன செய்யறாங்க, அவருக்கு மேலே ஒரு சிவப்பான அங்கியை அவர் மேலே வச்சு என்ன செய்யறாங்களாம், அநேக போர்ச்சேவகர்கள் கூட்டமாக கூடி வந்து யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில், பாருங்க அங்க யூதர்களும் இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி என்ன சொல்றாங்க, இந்த ரோம போர்ச்சேவர்கள் உங்க ராஜாவை பாருங்க அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிற கோலால ஒரு பக்கம் அவரை மேலே சால் போடுற மாதிரி போட்டு, அந்த ரோமர்களுடைய இராணுவ தளபதிக்கு போடுறது, அது கனம் பண்ற ஒண்ணு, அப்படி பரியாசம் பண்றாங்க. உங்க ராஜாவை பாருங்க அப்படின்னு சொல்லி ஓங்கி தலையில அடித்து
அடுத்து துப்பி, அடுத்து என்ன செய்யறாங்க, முழங்கால் படிட்டு அவரை வணங்கினார்கள். ராஜாவை வணங்குற மாதிரி கேவலப்படுத்துறாங்க பாருங்க. அப்போ இவ்வளவுலாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நாங்க இயேசு அப்படியே இருக்கிறாருங்க. இல்ல இல்ல, அங்க ஒண்ணு செய்து கொண்டிருக்கிறார். என்ன செய்யறார் தெரியுங்களா? அவர் இரட்சகர், உலக இரட்சகர். அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். எல்லாம் சொல்லுங்களேன், வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு ஒன்று செய்கிறார். நம்மளை யாராவது அடிச்சு வேதனைப்படுத்துறப்ப நம்ம சகிச்சுக்கிட்டு வேணா இருப்போம், அது ஒரு பெரிய நிலை. ஆனா அவர்களுக்காக வேண்டுதல் செய்யறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த அந்த அதிகாரத்துல பார்க்கிறோம், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவமானப்படுத்துறாங்க அவரை. சொல்றாங்க, நீர் ராஜாவாமே, சிலுவையிலிருந்து இறங்கி வாரோம், மற்றவனை ரட்சித்தவனை உன்னை நீயே ரட்சித்துக்கொள். அவங்க என்ன செய்யறாங்க, தலையை துலுக்கி அப்படி ஒரு கேவலப்படுத்துறாங்க. கள்ளன் கூட, அந்த 2 கள்ளர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க பரியாசம் பண்றாங்க. அப்புறமேல அதுல ஒரு கள்ளன் மனம் திரும்புறான். அவனுக்கு கூட ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அதெல்லாம் கொடுக்குறாரு. எப்படி இருக்கு வாயில அவர் சபிக்கல. சபிச்சாருன்னா அப்படியே நடந்திருக்கும். ஆனா அவர் வாயை என்ன செய்யல, அந்த வேதனையின் மத்தியில. நல்ல கவனிங்க, பொதுவா இந்த ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணும்போது மயக்க மருந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்க கண்ணிலேயே பார்க்கலாம் ஆப்ரேஷன் பண்றத அப்படிம்பாங்க. இப்போ கையிலையோ காலிலையோ ஏதோ ஒரு சிலது கூட அந்த நமக்கு கொஞ்சம் நினைவு இருக்கும், அப்படி பார்க்கலாம், ஒன்றும் தெரியாது. ஆனால் ஆப்ரேஷன் அந்த மருந்தெல்லாம் அப்படியே அந்த பவரெல்லாம் குறைஞ்சிரும். குறைஞ்ச உடனே அப்போ தான் உண்மையான வலி தெரியும். அது எப்படி இருக்கும் தெரியுங்களா? அப்படி சரீரத்தை துண்டு துண்டா வெட்ட மாதிரி இருக்கும். அந்த நிலையில உயிரோட இருக்கணுமா அப்படின்னு இருக்கும். இயேசுடைய சரீரத்துல அவர் அந்த மயக்க மருந்து எதுவுமே எடுக்கல. அவருக்கு கொடுத்த அந்த காடியை அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. நமக்காக, உங்களுக்காக, நம் ஒவ்வொருவருக்காக இயேசு என்ன செய்தார்னா அந்த வலிகளை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் வாயை திறந்து வேண்டுதல் செய்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று. அவங்க தண்டிக்கப்படக்கூடாது. அடுத்து இன்னொன்னு என்ன செய்யறார்னா, அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட அந்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுமக்கிறார். இந்த சிலுவையில பாடுபடுத்துறாங்க பாருங்க, அவங்க சந்ததி, அவங்களுக்காகவும் அந்த பாடுகளை சுமக்கிறார் பாருங்க. அப்போ அந்த கிறிஸ்துவின் சிந்தையை பாருங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23. ஆண்டவர் இயேசு என்ன செய்தாரா, அவரை வையும் போது பதில் வையாமலும், அவர் வாயை திறந்து ஒரு குஷ்டரோகியை பார்த்து சொல்றார். அந்த குஷ்டரோகியை பார்த்து, நீ சொஸ்தமாவாயாக. அவனை தொட்டு நீ எல்லாம் சொன்ன, என்ன சொன்னாரு, நீ சொஸ்தமாவாயாக. ஹல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமா அப்படின்னு சொல்லி வாயை திறந்து என்ன சொல்றாரு, அவனை தொட்டு சொல்றாரு. அந்த மனுஷன் என்ன ஆயிட்டான், சொஸ்தமாயிட்டான். மரித்த சரீரத்தை பார்த்து வாயை திறந்து சொல்றாரு, லாசருவே வெளியே வா. அவர் வாயிலிருந்து அந்த தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாடு சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வாயிலிருந்து அருள் பொழிகிறது. அவர் வாயிலிருந்து தேவன் வார்த்தைகளை பொழிய வைக்கிறாராம். அவர் வாயிலிருந்து வார்த்தைகளை தேவன் என்ன செய்கிறாரா, பொழிய வைக்கிறார். வாயை திறந்து சொல்றாரு. அந்த பிறவி சப்பானியை பார்த்து சொல்றாரு, எழுந்து நட. வாயை திறந்து சொன்ன உடனே அப்படி நடந்து, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு வார்த்தை, அவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அப்படியே நடந்தது. இப்ப வாயை அவர் என்ன செய்யல, அவரை வையும் போது பதில், எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். நான் உன்னை பாரு, வாயை திறந்தேன், என்ன நடக்கும் தெரியுமா, அப்படிலாம் சொல்லல. ஏன்னா அவர்களுக்காகவும் ரத்தம் சிந்துறாரு. அவங்களும் ரட்சிக்கப்படணும், அவங்களும் அந்த கோபாக்கினையிலிருந்து தப்புவிக்கப்படணும். அவர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருவை விலக்கி. நம்ம சரீரத்துக்குள்ளே சத்துரு இருக்கு. என்ன சத்துரு தெரியுமா, இருதயத்துக்குள்ள அந்த விழுந்து போன இருதயம், ஆதாமுடைய சந்ததி.
அதனால அவ இருதயமே எப்படி இருக்கு? திருக்குள்ளதும் கேடுலுமா. ஆனா அந்த சத்துருவ கர்த்தர் விளக்குறாரா? அந்த இருதயத்துல பிரமாணங்களை எழுதி. சொல்லுங்களேன், இருதயத்திலே பிரமாணங்களை எழுதி. ஹல்லேலூயா. இந்த 2025ஆம் ஆண்டு கர்த்தர் நீங்க வழுவி போகாதபடி, நீங்க கெட்டு போகாதபடி, நீங்க உங்க பிள்ளைகள், உங்க குடும்பம், உங்க சந்ததியை கர்த்தர் நிலைநிறுத்தத்தக்கதாக அவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதை தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23. வையப்படும் போது பதில் வையாமலும், சொல்லுங்களேன், பாடுபடும் போது எல்லாம் சொல்லுங்களேன் பயமுறுத்தாமலும், அடுத்து நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, பாருங்க, நம்ம நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், நீதிக்கு நான் பிழைத்திருக்கும்படிக்கு. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருடைய நீதியினால நமக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்களுக்கு என்னங்க தகுதி? தகுதி ஒன்னே ஒண்ணுதான். இயேசுவை உள்ளத்துல இருதயத்துல ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் வாக்கு பண்றாரு, உன்னை நான் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன். என்ன வைப்பாரா? ஆமா, அந்த நியூ இயர் சர்வீஸ்ல தியானித்தோம். நிலம் இல்லாதவங்க நிலம் வாங்கத்தக்கதாக, அதை பத்திர ஆபீஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம், தேவன் என்ன செய்வாராம்? கோதுமையும் தானியங்களையும் ஆடு மாடுகளையும் மந்தைகளையும் பெருக செய்கிறதுனால மற்றவங்களாம் அதுக்காகவே வருவாங்களாம் கர்த்தரிடத்துல. ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட நன்மைகள் இருக்கிறது நல்லது. எதற்காகனா அவர் மகிமைக்காக. நம்ம பொருளுக்கு பின்னாடி ஓடுறவங்க இல்லை. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாதுங்கிற இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தேவனை சிநேகித்து உலகத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற மெட்டீரியல்ஸை அதை பகைப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது கடவுள் மாதிரி ஆயிடக்கூடாது. அது நமக்கு அவசியம். நமக்கு வீடு அவசியம், நமக்கு பிள்ளைகள் அவசியம், நமக்கு நல்ல நல்ல சேலரி அவசியம். ஆனா அதுவே நமக்கு ஆண்டவர் ஆயிடக்கூடாது. அது நமக்கு தேவை, அதுக்கு பின்னாடி நம்ம ஓடிடக்கூடாது. நாம் கர்த்தருக்கு பின்னாடி ஓடணும், இவைகள் எல்லாம் நமக்கு பின்னாடி வரணும். ஹல்லேலூயா. உன் தேவனாய கர்த்தரையே சேவிப்பீர்களாக, உன் தேவனாய கர்த்தரையே சேவிப்பீர்களாக. நம்ம மெட்டீரியல்ஸை சேவிச்சு அது பின்னாடி ஓடக்கூடாது. நமக்கு ஆயுசு ரொம்ப நாள் இருக்காது அப்படின்னா. ஆனா கர்த்தரை சேவிச்சோமானா தீர்க்க ஆயுசு. ஹல்லேலூயா. அதன் வலது கையில் தீர்க்க ஆயுசும் இடது கையில் செல்வமும். ஆனா மெட்டீரியல்ஸ் பின்னாடி போனா முதல்ல செல்வம் மாதிரி இருக்கும், ஆனா ஆயுசு இல்லாம போயிடும். அப்ப நம்ம எதை முதல்ல வைக்கணும் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தரை சேவிப்பது, கர்த்தரை தேடுறது, கர்த்தரை கனம் பண்றது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது பாருங்க. நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். அதே போல 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாமா? தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக, பாருங்க, அப்ப தீமைக்கு தீமை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், கைக்கு கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் தெரியுமா அதை சட்டமா கொண்டு வந்தாங்கன்னா, ஒருத்தன் கண்ணை தெரியாம குத்திட்டான், பதிலுக்கு என்னன்னா இவன் இப்படியே திரும்பி செய்யக்கூடாதுங்கிறதுக்கு அவன் கண்ணை குத்தலாம் அப்படின்னு ஒரு லைட்டா குத்தலாம். ஆனா கொலை பண்ணிடக்கூடாது. கையில காயப்படுத்திடுறான், பதிலுக்கு அவன் கையை காயப்படுத்தலாம், ஆனா அதுக்காக அவனை ஆளையே காலி பண்ணிடக்கூடாது. இவ்வளவுதான் சட்டம். ஏன்னா எதுவுமே சட்டமே இல்லாத நாட்கள்ல கர்த்தர் ஒரு சட்டத்தை கொடுக்கிறார், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வசனத்துல வாசிக்கிறோம், தீமைக்கு தீமையையும். நம்ம இயேசுவை போல இருக்கணும்னா அந்த சாயல், அவரை போல இந்த வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவை போல அவர் முடிவு எப்படி இருந்தது, அவர் எப்படி வெற்றி சிறந்தார் உங்க குடும்ப வாழ்க்கையில, அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய காரியங்கள், அல்லது வேலை செய்கிற இடத்துல நிறைய தீமை செய்யறாங்க, சொந்தக்காரங்க தீமை செய்யறாங்க, நான் நம்பி இருந்தேன் அவங்க தீமை செய்யறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல்
அதற்கு பதிலாக ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வெளிப்பாடு வச்சுக்கோங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படி அறிந்து நீங்கள் ஆசீர்வதிங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆண்டவரே, எனக்கு தீமை செய்யறவங்கள நமக்கு அப்படி பதிலுக்கு தீமை செய்யணும்னு செய்யறப்பயே கொஞ்சம் சந்தோஷம் வருதான். ஒரு ஆராய்ச்சி சொல்லப்பட்டு, ஒருத்தவங்க தீமை செஞ்சவங்களுக்கு பதிலுக்கு தீமை செய்யறப்ப எப்படி இருக்கான் உள்ளத்துல, அப்பா அவங்களுக்கு தீமை செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருதான். எப்படியா உள்ளத்துல என்ன வருதா, அன்னைக்கு ஜீங்களா என்ன செஞ்சாங்கல்ல, அவங்கள செஞ்சாச்சு, அப்பா இப்போதான் நிம்மதியா தூக்கம் வருது அப்படின்னு மனசுல வருதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் என்ன செய்யணுமா, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு மனசுல என்னன்னா, இது ரொம்ப கஷ்டமானது, இந்த வேதத்தின்படி வாழ்றது, இயேசுவின்படி வாழ்றதுல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மனசுல வருது. ஆனா அப்படி இல்லை. அப்படி நம்ம ஆண்டவர் இயேசுவும் இதை சொல்றார். அதை சொல்லி ஒரு உதாரணத்தை சொல்லி நாம் முடிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5:43. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக. எல்லாரும் சொல்லுங்க, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை பாருங்க, கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்து, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை, ஆண்டவர் இயேசு சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். எல்லாம் சொல்லுங்களேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஆண்டவர் இயேசு சொல்றாரு, இதை சொல்லிட்டு சொல்றாரு, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு, நீங்க அப்பாவுக்கு பிள்ளையா இருப்பீங்க. ஒரு வீட்டுல அப்பா இருப்பாரு, அவங்க வீட்டுல பிள்ளைங்க இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பரலோக அப்பாவுக்கு பிள்ளையா இருப்பீங்களா. அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாராம், அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும், அவர் பாருங்க சூரியனை உதிக்கிறப்ப நல்லவங்க வீட்டுக்கு மட்டும் உதிக்க பண்ணல, இந்த குளிருது நைட்லாம் பார்த்தா திடீர்னு அந்த குளிர் சொட்டர் இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு, நல்ல கம்பளி இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு, நிறைய கம்பளிலாம் விற்கிறாங்க, ஏன்னா அப்படி குளிர் இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த சூரியனை நல்லவங்க வீட்டுக்கு மட்டும் உதிக்க பண்ணல, ஆண்டவர் கொடுக்கிறார் நல்லோருக்கும் தீயோருக்கும். ஒரு நேரம் நமக்கு தீமை செஞ்சா உடனே தண்டனை கிடைக்க மாட்டேங்குது, அதனால தீமை செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா, இல்ல, ஆண்டவர் அந்த டைம் கொடுக்கிறார், நீ திருந்து, நீ தீமை செஞ்சாலும் நான் நல்லவராக இருக்கிறேன், நீ தீமை செஞ்சாலும் நான் எப்படி இருக்கிறேன், நல்லவரா இருக்கிறேன், அதை உணரு. அதுக்குதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, தீமைக்கு உடனே தண்டனை கொடுக்க மாட்டாரு. இங்கே அவரை பத்தி போட்டிருக்கு, அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தமது சூரியனை, சொல்லுங்க தமது சூரியனை, தமது சூரியன், அவருடைய சூரியனை என்ன செய்யறாரா, உதிக்க பண்றாரு. சூரியனை நீங்க யாராவது உண்டாக்குனீங்களா, நானும் உண்டாக்கல, வேற யாருமே உண்டாக்க அந்த நான் தான் சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றார், தமது சூரியனை அவர் என்ன செய்யறாரா, உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும். பாருங்க, இந்த வருஷம் சொல்றாங்க நல்ல மழை பெஞ்சிருக்குங்க, போன வருஷத்தை காட்டிலும் மழை இவ்வளவு அதிகமா பெஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப தேசத்துல உலகத்துல இருக்கிற எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்கன்னு மழை கூட பெஞ்சிருச்சா, இல்ல இல்ல, அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார், கொடுக்கிறார். லாக்டவுனோடய உலகம் முடிஞ்சிருந்தா அவ்வளவுதான், முடிஞ்சிருக்கும் சகாப்தம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த பத்திர ஆபீஸ்ல போய் இடத்த ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, பிள்ளைக்கு திருமணம் நடக்கும், குழந்தைக்குரிய காரியங்கள் பெற்றெடுப்பாங்க, எல்லா நன்மைகளும் நடக்கும், அந்த எரேமியால வாக்கு பண்ணதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதை ஆண்டவர் விரும்புறார். இங்க வாசிக்கிறோம், அடுத்து, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன், ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா. உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன, ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா. ஒரு சில நேரம் என் மனசுல என்ன வரும்னா, என் வீடு, என் பிள்ளை, என் குடும்பம், இதற்கும் மேல போகணும்,
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும். நம்ம இந்த நிலையில செய்யும் போது ஊழியம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறப்ப, ஆண்டவரே நான் உமக்காக ஊழியம் செய்யறேன், என் வீட்டில் இருக்கிற இந்த பிள்ளைகள், வீட்டு காரியங்கள் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அடுத்த நிலைக்கு போகணும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு கொஞ்சம் பிறருக்கும் கொஞ்சம் ஊழியம் செய்யணும். எப்பயுமே இந்த பவுண்டரியிலே இருந்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தினாலே தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காத்து கொள்வான். அல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? நற்காரியங்கள் செய்யணும். உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும். நம்ம இந்த பூமியில வாழ்ற இந்த நாட்கள்ல நம்ம மூலமா அந்த வெளிச்சம் என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும், மகிமைப்படணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஆண்டவர் இயேசு அதான் சொல்றார், சத்துருவை அவர் சிநேகிக்க சொல்றார். சொல்லுங்களேன், சத்துருவை சிநேகி. சத்துரு தீமை செய்யறப்ப அதை சகிக்கிறதே பெரிய விஷயம். ஆனா ஆண்டவர் சொல்றார், சத்துருவை சொல்லுங்களேன் சிநேகி. அது எப்படிங்க முடியும்? இப்படி நீங்க செஞ்சு செஞ்சு பழகினீங்கன்னா ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த சத்துரு இருக்கிறானே, அவன் என்னென்ன தீமை பண்றான், ஆனா இவன் என்ன பண்றான்? மன்னிச்சு என் நாமத்தினால சகிச்சு அவன் திரும்ப சிநேகிச்சு இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறானே, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள்ல அந்த சத்துருவுக்கு அவன் திருந்தலைன்னா மொத்தமா அவனுக்கு பெரிய தண்டனை கிடைச்சிடும். இந்த தண்டனை கிடைக்கணும் சந்தோஷத்துக்காக இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டி. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். நான் அவருக்கு புத்திரனா இருக்கிறேன், நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிறேன், எங்க அப்பாவுக்கு அது பிடிக்கும். நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை பிள்ளை மேல கசப்பு வந்துருச்சு, இல்ல பரலோகத்தில் இருக்கிற பிதா அவருக்கு பிரியம், அதனால பிள்ளையை மன்னிக்கிறேன், அதனால கணவரை மன்னிக்கிறேன், அதனால மனைவியை மன்னிக்கிறேன், அதனால மாமியாரை மன்னிக்கிறேன், அதனால மாமனாரை மன்னிக்கிறேன். ஒரு சில அந்த கசப்பு அதுவே நம்ம லைஃபையே டேமேஜ் பண்ணிடும். அதனாலதான் அவருக்கு பிரியமாக. ஹல்லேலூயா. பதிலுக்கு பதில் நீங்க செஞ்சிடாதீங்க. ஏன்னா நியாயம் தீர்க்கிறது யாருன்னா கர்த்தர். வாசிக்கலாம், ரோமர் 12 அதிகாரம், ரோமர் 12 அதுல 12ஆம் வசனம். எல்லாரும் வாசிக்கலாமா? நம்பிக்கையிலே, ரோமர் 12:12, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. இந்த 2025ஆம் ஆண்டு கர்த்தர் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி செய்வார். உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் சிறந்திருக்கும்படி செய்வார். அந்த நம்பிக்கையில் எப்படி இருக்கணுமா? சொல்லுங்களேன், சந்தோஷமாயிருங்கள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, உபத்திரவத்திலே ஒரு நேரம் வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. வாக்குத்தத்தம் நிறைவேறல, கொஞ்ச நாள் காத்திருந்தாரு, அப்புறம் சோர்ந்து போய் என்ன ஆயிட்டாரு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு முன்னாடி எப்படி இரு? உத்தமனாயிரு. அப்ப வாக்குத்தத்தம் நிறைவேறல, இன்னைக்கு நிறைவேறிடும், இப்ப நிறைவேறுன்னு நினைச்சேன், அதனால நான் இல்லைங்க, வச்சிருக்கிறார் கர்த்தர் நல்லத, சிறப்பானத, பெஸ்டானத. ஒரு ஹோட்டல்ல அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபுட் தான். அந்த நண்பர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த நண்பர் அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கிறாரு. போன உடனே அந்த சர்வ் பண்றவர் அவருக்கு நல்ல தெரிஞ்சவரா. அவங்க போய் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்றாராம். அடுத்து ஒரு 10 பேர் வந்தாங்களாம். 10 பேர் வந்தவொடனே இந்த வந்தவருக்கு அவரை வெயிட் பண்றவரை வெயிட் பண்ண வச்சுட்டு இந்த 10 பேருக்கும் கொடுத்துட்டாராம் சாப்பாடு. அந்த வெயிட் பண்றவர்கிட்ட மெதுவா போய் சொன்னாராம், உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. இவருக்கு பயங்கர பசியாம். என்னடா அது நமக்கு, அவங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்றாங்களா, இவரை பார்க்குறப்ப ஒரு கிண்டல் பண்ற மாதிரி இருக்கான். அவர் அப்படியே பொறுமையா இருக்கிறாராம், சகிச்சுக்கிட்டாராம். பசி, அவங்க நல்லா சுவைச்சு சாப்பிட்றாங்களாம். என்னடா அது நம்ம வந்தோம் இப்படி பண்ணிட்டாரே, என்ன ஒன்றும் சொல்லவும் முடியல அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறப்ப அவருக்கு ஃபுட்டு வந்துச்சான். அவருக்கு வந்த ஃபுட்டு இந்த 10 பேரும் பார்த்தாங்களாம், வாவ் என்ன இது அப்படின்னு. இப்போ சாப்பிட்றாராம். அது ரொம்ப லேட் ஆனாலும் ரொம்ப அற்புதமான ஒன்று. ஹல்லேலூயா.
அப்போ சொன்னாராம் மெதுவா வந்து, நீங்க இந்த இதுக்காக காத்திருந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு சிறப்பானதை கொடுக்கறதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன். ஹல்லேலூயா. ஒரு சில நேரம் வாக்கு தத்தங்கள் தாமதமாகுதுன்னு சொன்னவொடனே நீங்க யூஸ்லெஸ், எதுக்குமே லாயக்கில்ல, அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருச்சு நமக்கு கிடைக்கல, அப்படி இல்லை. உங்களுக்கு ஏதோ ஒரு சிறப்பானதை. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்றப்ப பிள்ளை முதைய கொடுத்துருந்தா நான் பெத்த பிள்ளைன்னு இருப்பாரு. ஆனா 100வது வயசுல பிள்ளை கொடுக்குறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, வாக்கு தத்தத்தின் பிள்ளை. அந்த பிள்ளை என்ன பிள்ளை? வாக்கு தத்தத்தின் பிள்ளை, கர்த்தர் கொடுத்த பிள்ளை. ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் பெரிய ஜாதி, ஐ மேக் யூ, நான் உன்னை ஆக்குவேன். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்தில் ஏதோ ஒன்று கர்த்தர் உங்கள்கிட்ட அப்படி உருவாக்குறாரு. சோர்ந்துடாதீங்க. ஆண்டவரே தாமதமானாலும் ஸ்தோத்திர ராஜா. அப்பயும் வாக்கு தத்தங்களை சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையனா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை குடும்பத்தில், பிள்ளைகளுடைய காரியங்கள்ல, வேலை காரியங்கள்ல சோர்ந்துடாதீங்க. விசுவாசிங்க, பேசுங்க. ஈசாக்கு அப்படின்னா புன்னகை உடனே வரலங்க. ஆனா 100வது வயசுல அந்த புன்னகை வரும்போது சரீரம் செத்து போச்சு. ஆனா கர்த்தருடைய வாக்கு தத்துவம் அங்கு வெளிப்படுது. அல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, உபத்திரவத்தில் எப்படி இருங்க? பொறுமையா. எத்தனை பேருக்குங்க பொறுமை இருக்கு? ஆமா, பொறுமை, பெரிய பொறுமை. இயேசுவை பாருங்க, அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறார். சாந்தமும், வாயை திறக்கல. நம்மளை விட்டா என்ன பண்ணிருப்போம்? ஏய், வாயை திறந்த என்ன ஆகும் தெரியுமா? நான் வாயை திறந்த எத்தனை பேர் செத்தவங்க எந்திரிச்சிருக்காங்க தெரியுமா? ஒழுங்கா நடந்துக்கோ, என்ன நடக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு இருப்போம். காற்றையும் கடலையும் பூனே நான் அப்படியே நின்று போச்சு, ஒழுங்கா இரு அப்படின்னு இருப்பாரு. அப்படி நம்ம, ஆனா அவர் சொல்றாரு பேசாம இருக்கிறாரு, வாய் திறவாதபடி. ஏன்னா திறந்திருந்தா போச்சுங்க. அந்த மீட்பு இன்றைக்கு எத்தனை லட்ச ஜனங்கள் இனிமேல் பிறக்க போறவங்களுக்காக அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள எத்தனை பேர் நம்ம தேவ ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போறோம்? இல்லை அவங்க நரகத்துக்கு போட்டுன்னு அப்படியே விட்டுறலாமா? ஆனா நமக்காக அவரை அனுப்பி ரத்தம் சிந்தினாரு. எத்தனை பேருக்கு நம்ம உத்தரவாதம் எடுக்கிறோம்? ஜெபமாவது பண்ணலாம்ல, கொஞ்சம் இருதயத்தை விசாலமாக்கி. ஆண்டவரே, எங்க வீட்டை சுத்தி இருக்கிற ஒரு 5 குடும்பம், அவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்களா கேட்கணும், ஆலயத்துக்கு எங்க கூட வரணும், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளை விசாரிப்பார், உங்க வீட்டை ஆசீர்வதிப்பார், உங்க வீட்டில் அந்த ரட்சிப்பு உண்டாகும், கர்த்தருடைய கிரியைகள் நடக்கும். ஆண்டவருடைய இந்த வசனம் வாசிக்கிறோம், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், 12ஆம் வசனம். அடுத்து அதே அதிகாரத்தில் 17ஆம் வசனம், ஒருவனுக்கும் தீமைக்கு செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும். இந்த பவுல் அப்போஸ்தலருக்கு எங்க கிடைச்சது இந்த வார்த்தை? இயேசுவின் கல்வாரியில அடிக்கப்பட்ட இயேசு, அவரை பார்க்கிறார், அவருடைய வார்த்தைகளை பார்க்கிறார். பார்க்க இப்ப சொல்றாரு, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை. அடுத்து எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய. 18ஆம் வசனம், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். 19ஆம் வசனம், பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். கோபாக்கினைக்கு இடம் கொடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டவங்கன்னு அறிந்து அவங்களுக்கு தீமைக்கு தீமை செய்யாம, உதாசனத்துக்கு உதாசனம் செய்யாம அவங்கள ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருங்க. என்னடா எப்படிங்க ஆசீர்வதிக்கிறது? கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த இருதயத்தை தாங்க, என் மனசுல இருக்க கசப்பெல்லாம் எடுத்து போடுங்க. நமக்குள்ள கசப்பு இருந்தா கர்த்தர் அங்க வரமாட்டார். மன்னிக்கலைன்னா அந்த இடத்துல தேவன் கிரியை செய்ய முடியாது. ஆனா நம்ம நியாயாதிபதியா மாறிடக்கூடாது, நம்ம அந்த லெவல்ல கீழே இறங்கிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? அப்படி செஞ்சோம்னா அவங்கள போல நம்ம ஆயிருவோம். சத்துரு எப்படி இருக்கானோ அது மாதிரி நம்ம ஆயிருவோம். ஒரு சில நேரம் நமக்குள்ள, நான் யாரு தெரியுமா, நான் ரொம்ப கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு பெருமை பாராட்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள போல கொஞ்ச நாள்ல மாறிடுவோம். ஆனா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்களேன், தேவனிடத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்களேன். இந்த வசனம் அதான் சொல்லப்பட்டிருக்கு.
நியாயம் தீர்க்கிறது யாருடையதுன்னா பழி வாங்குகிறது கர்த்தருடையது. சொல்லுங்களேன், பழி வாங்குதல் கர்த்தருடையது. நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த இதை நம்ம செய்யக்கூடாது. நியாயாதிபதி யாரு? கர்த்தர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் சமூகத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லி நாம் முடிக்கலாம். டெக்சாஸ் மாகாணத்தில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒரு நீக்ரோ வாலிப பையன், அவங்க வீட்டில் மியூசிக் போட்டுட்டு, அவங்க ஆண்டவரை அறிஞ்ச குடும்பம், மியூசிக் போட்டுட்டு 5வது ஃப்ளோரில் அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். 4வது ஃப்ளோரில் ஒரு போலீஸ் அதிகாரி, லேடிஸ் போலீஸ் அதிகாரி, அவங்க பேர் ஆம்பர். அவங்க அந்த பையன் பேர் போதம் ஜான். இந்த அம்மா வேலை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு வேலை இருந்ததுனால ரொம்ப அசதியாக வந்திருக்காங்க. வந்த உடனே இவங்க 4th ஃப்ளோருக்கு போகிறதுக்கு பதிலாக 5th ஃப்ளோருக்கு போயிட்டாங்க. 5th ஃப்ளோருக்கு போன உடனே அந்த வீடு தான் இவங்க வீடு நினச்சி வீட்டுக்குள்ளே போன உடனே இவங்க பாக்கெட்டில் இருக்கிற அந்த ரிவால்வரை எடுத்து ஹேண்ட்ஸ்அப் எதுவுமே சொல்லாமல் அந்த வாலிபனை ஷூட் பண்ணிட்டாங்க. அவன் இறந்துட்டான். உடனே பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. உடனே அவங்ககிட்ட கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, நான் ரொம்ப டயர்டாக வந்தேன், வேலையில் அதிக ரெஸ்ட் இல்லாமல் இருந்தேன், தொடர்ந்து வேலை இருந்ததுனால நான் என் வீடுன்னு நினச்சி அந்த இதுக்கு போயிட்டேன், அந்த ஃப்ளோருக்கு போயிட்டேன். உடனே எல்லாரும் கேள்வி, நீங்கள் அவ்வளோதான் டயர்டாக இருந்தாலும் அவங்க ஆயுதம் வச்சாதான் நீங்கள் ஆயுதம் எடுக்கணும், அவங்க ஆயுதத்தை எடுத்தாதான். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு திருடன் 2 வீடு தள்ளி அங்கேருந்து ஒடியாடுறான், 2 வீடு தள்ளி தள்ளி குதிச்சு வர்றான், தூரத்துலேருந்து விரட்டிக்கிட்டே வர்றாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சி நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், 11:30 மணி. அவன் ஒரு 2 வீலரை அவங்க வீட்டு முன்னாடி இருந்ததை அந்த லாக்கை உடைக்கிறதுக்கு அப்படியே அடித்து பார்க்குறப்ப அவங்க வீட்டில் மருமக பாத்திரம் கழுவுறவங்க பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அவன் இதுக்கு முன்னாடி 2வது தடவை பண்ணியிருக்கிறான், விரட்டி இருக்காங்க. அவன் பஞ்சா பறக்கிறானா, அவன் எல்லாம் விரட்டி கரெக்டாக ஒளிஞ்சு அந்த கட்டடம் அந்த வீட்டுக்குள்ளே குதிச்சு அந்த வீட்டுக்குள்ளே இருந்து இந்த வீட்டுக்குள்ளே புதருக்குள்ளே போய் உள்ளே விழுந்துட்டான். கொஞ்சம் போதையில் இருந்தான். உடனே 5 பேர் ஃபுல்லாக, சார் நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து கோஆப்ரேட் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இப்படி பக்கத்தில் நடந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு லைட்லாம் போட்டு விட சொன்னாங்க. இங்கிட்டிருந்து ஏறி உள்ளே குதிச்சு போலீஸ்லாம் வந்துட்டாங்க. போலீஸ் வந்தோடனே அந்த ஜீப்பில் அவனை ஏற்றுறாங்க. ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் இன்னொரு போலீஸ்காரரை போக சொல்கிறார் கூட. அப்போ சொல்கிறார் மெதுவா, அவன் எதுவும் வெப்பன் வச்சுருப்பான்னு. உடனே இவர் சொல்கிறாரு, நீலாம் எதுக்கு என் வேலைக்கு வர்ற, நீ எதுக்கு இந்த வேலைக்கு வந்த, வேலையை விட்டுட்டு போயா அப்படிங்கிறாரு. அவர் சொன்ன உடனே எந்த உத்தரவும் இல்லாமல் அந்த வாகனத்தில் ஏறி போகிறார். ஏன்னா அவங்களுக்கு ஆர்டர், சீனியராக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை என்ன செய்யணும், உடனே அப்படியே கேட்கணும். பாருங்க, இன்னைக்கு ஒரு இடத்துல பாம்பு இதானோடனே ஒரு சீனியர் ஆஃபீஸர் நின்று சொல்கிறார் இன்னொருத்தரை, கையை உள்ள விடியா, பயமா இருக்கு சார், நீ எதுக்கு என் வேலைக்கு வந்திருக்க. அவங்க அந்த அத்தாரிட்டி பாருங்க. உடனே இவர் என்ன செய்யறாரு, கையை உள்ள விட்டு என்ன செய்யறாரு, அந்த கையில ஹிட்டு வச்சிருக்கிறாரு, அதை இதை ஸ்ப்ரே பண்ணி தீய வச்சு கையை தைரியமா அதுக்குரிய இதில் அவங்க அந்த ஆக்ஷனுக்குள்ள போறாங்க. தீய வச்சோடனே குப்புன்னு வெடிக்குது, டப்புன்னு, உள்ள இருந்தா செத்து போகட்டும் அப்படி. அப்ப அவங்க தற்காப்போட இருக்கிறாங்க, ஆனா அந்த ஆர்டருக்கு உடனே கீழ்ப்படுகிறாங்க. இப்போ அரசாங்கம் அந்த போலீஸ் அதிகாரியை ஜெயிலில் வைக்கிறதுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்போ இறந்து போன அந்த வீட்டில் தம்பி இருக்கிறான், அவன் அழுகிறான், மனசுலேயே நினைக்கிறான், அந்த அம்மா ஒரு நாள் கொன்றணும், நம்ம அண்ணன் அப்படி கொண்டுட்டாங்களே அப்படின்னு. ஆனால் அவங்க ஆண்டவர் அறிஞ்ச குடும்பம், அவன் சர்ச்சுக்கு போகிறான். அப்போ இதை மனசில் அவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த காரியங்கள் மன்னிக்கிறது இதெல்லாம் அவங்க மனசில் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ நீதிபதி அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற டே, அந்த பையன் அவங்க தம்பி எதுக்க நிற்கிறான், அந்த அம்மா நிற்கிறாங்க. அப்போ நீதிபதி சொல்லிட்டாரு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அந்த அம்மாவுக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு வெப்பன் கையில் இல்லாத பையன்கிட்ட போய் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில ஒழுங்கு இருக்குது.
அவங்க கையில் வெப்பன் இருந்தால் நீங்கள் வெப்பனை வச்சு பயன்படுத்தலாம். அவங்ககிட்ட எதுவுமே இல்லாத போது ஓ அந்த அம்மா வெள்ளைக்காரம்மா அதனால பண்ணிருச்சு, அவன் நீக்ரோனால ஒரு பெரிய இஷ்யூ ஆனவுடனே அந்த பையன் நீதிபதியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டானா. கடைசியா 10 ஆண்டு தண்டனைன்னு கொடுத்த உடனே அவன் சொன்னானா, நான் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறேன், எங்கள் அண்ணன் இறந்தது உண்மைதான், நான் அவங்கள எங்கள் அண்ணனே இருந்தால் கூட அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு விரும்ப மாட்டான், அதுதான் அவனுடைய இருதயமாக இருக்கும், நான் இவங்களை நேசிக்கிறேன், நான் இயேசுவை ஃபாலோ பண்ணுறேன், தயவுசெய்து நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கோங்க. ஜட்ஜிட்ட கேட்டானா, நான் அவங்கள ஓடி போய் அவங்கள கெட்டி அணைத்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டானா. உடனே ஜட்ஜி அழுக ஆரம்பிச்சிட்டாராம். அதே மாதிரி ஓடி போய் அந்த அம்மா அங்கிருந்து ஒடியாருதான். பாருங்க, உண்மையாகவே அந்த அம்மா செஞ்சதுக்கு 10 ஆண்டு தண்டனை, அது உண்மை கொடுக்கணும், தண்டனைங்கிறது அவங்க செஞ்ச தப்பு. ஆனால் அதே நேரத்தில் அந்த பையன் மன்னிச்சான் பார்த்தீங்களா, அவங்க தம்பி, அது அவங்க சிறையில் இருந்தால் கூட அவங்க உள்ளத்தில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பையனுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம், இயேசுவை குறித்த அறிவு, இப்படி அவன் மன்னிக்கத்தக்கதாக அவன் மனசே மாறிடுச்சு இயேசுக்குள்ள இருந்தபடியினால. பாருங்க, அது ஒரு பெரிய ஆர்டிக்கலா நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா கூட பார்க்கலாம், அது அப்படி வெளிப்படுத்தப்பட்டது. அன்பானவர்களே, நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொரு சூழல்லையும் நாம் எப்படி இந்த அன்பை வெளிப்படுத்துகிறோம்? இல்லை பழி வாங்குகிறோமா? இல்லை நம்ம தீமைக்கு தீமை செய்யாமல், எல்லாம் சொல்லுங்க, தீமைக்கு தீமை செய்யாமல். ஹல்லேலூயா. நம்ம சுற்றி எத்தனையோ பேர் ஆண்டவர் அறியாதவங்க இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்க. நம்ம உறவினர்களே எத்தனையோ பேர், அவங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்ம இந்த கிறிஸ்துவின் இல்லைங்க நாங்களாம் பரிசுத்தவான், நாங்களாம் ரட்சிக்கப்பட்டோம், நாங்களாம் ரொம்ப சுத்தவான் இல்லைங்க, நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? இந்த வசனம் வாசித்து நான் முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:8 சீக்கிரமா. 2 கொரிந்தியர் 3:8. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுடையதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாக இருக்கும். 18ஆம் வசனம், அதே அதிகாரம் 18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த கண்ணாடியில நம்ம முகத்தை பார்க்கறது மாதிரி இந்த வேதத்துல இயேசுவை பார்க்கணும். இயேசுடைய படத்தை அல்ல, இயேசு அழகா இருக்கிறாருங்க அந்த படங்க இல்லைங்க, அது இல்லை. இந்த வேதத்தில் இயேசுவை பார்க்கணும். எப்படி வாழ்ந்தார், எப்படி ஜீவித்தார், எப்படி அவர் நன்மை செய்தார், எப்படி அந்த சாயலை அவர் வெளிப்படுத்தினார். அந்த சிலுவையில பாடுபடும் போது கூட அவர் வாயை திறந்து சபிக்கல, வாயை திறந்து அவர் வையல, வாயை திறந்து இவர்களுக்கு மன்னியும், அவர்களுக்காகவும் அவர் சிலுவையை சுமக்கிறார், அவர்களுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக. இதுதான் அந்த கிறிஸ்துவின் சாயல். அந்த கண்ணாடியிலே நம் முகத்தை பார்க்கிறது, எல்லாரும் கண்ணாடியை பார்த்துட்டு தான் வந்திருப்போம், ஆனா வேதமாகி இந்த கண்ணாடியை பார்த்து அதற்கு அந்த சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபமாகி பூரணமாக தேறினவர்களாக. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் அப்படி நிறுத்துங்க, உங்களை நிறுத்துங்க, கர்த்தர் மகிமைப்படுவார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதனுடைய விளக்கம் ரோமர் 5:10. அதை வாசிக்கிறேன், நானே வாசிக்கிறேன். ரோமர் 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமை. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், பாருங்க, 2 பிள்ளைங்க வீட்டில் அக்கா தங்கச்சி அல்லது அக்கா தம்பி சண்டை வரும். அவன் பாருங்க 2 பேருக்குள்ள போட்டி இருக்கும். அவன் செஞ்சா நானும் செஞ்சேன், அவ செஞ்சா நானும் செஞ்சேன் அப்படின்னு இருக்கும். சரி, ஆனா பிள்ளைங்க அப்பாவுக்கு விரோதமாவே தீமை செஞ்சா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரைட்டு, ஆனா அப்பாவுக்கு விரோதமாவே தீமை செய்யறத தெரிஞ்சு அதை பார்த்தா, எப்பா நீ என்னப்பா பெற்றோருக்கு விரோதமாவே தீமை செய்யற,
சரி, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வரும், நீயா நானாங்கிற போட்டி வரும். ஆனால் அந்த கம்பெனியில் இருக்கிற சிஇஓ அல்லது அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஹெட்டாக இருக்கிறவர் அவருக்கே விரோதமாக தீமை செஞ்சா, அதை கண்டுபிடிச்சா, வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் நம்ம நினைவு, நம்ம கண்ணு, நம்ம எண்ணங்கள், நமக்குள்ளேயே சத்துரு இருக்கிறான். ஏன்னா இந்த இருதயம் அப்படிப்பட்டது. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் தேவன் என்ன பண்ணாராம்? அவர் குமாரனை தந்து அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. மற்றவங்கள நம்ம மன்னிக்க முடியாதா? இவ்வளவா நம்ம சத்துருவா இருக்கிறப்ப நம்மளை மன்னிச்சிட்டாரே, பிறரை நம்ம நேசிக்க முடியாதா? இல்லை அவங்க என்னதான் இதாக இருந்தாலும் அதை மன்னிக்க முடியாதா? இங்கே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், ஒப்புரவாக்கப்பட்டோம் குமாரனின் மரணத்தினாலே. சொல்லுங்களேன், குமாரனின், அவர் மரிச்சாரே, அந்த அளவா நம்ம அன்பு கூர்ந்துட்டோம். ஈகோ மனுஷனுக்குள்ள ஆணுக்குள்ளதான் இருக்குன்னு இல்லை, பெண்ணுக்குள்ளேயும் இருக்கு. ஆண்களுக்குள்ளதான் ஈகோ இருக்கு, பெருமை. நான் யார் தெரியுமா? இல்லை, பெண்ணுக்குள்ளேயும் இருக்கு. இந்த ஈகோங்கிறது மனுஷனை என்ன செய்யுதுன்னா அப்படியே சாகடிக்குது. ஆனா இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? அங்க தேவனுடைய அந்த சாயல் என்ன தெரியுமா? அவரு நம்ம சத்ருவா இருக்கிறப்ப குமாரனை கொடுத்து அந்த மரணத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கினார். ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்மளால தாழ்ந்து போக முடியல. நம்ம எப்படி அந்த சாயலை தரித்து கொள்வோம்? எப்படி நம்மளமா இயேசு மகிமைப்படுவா? நம்ம பேச்சு, நம்ம நட, நம்முடைய செய்கை, அதனால யாராவது ரட்சிக்கப்படுறாங்களா? நம்மளால யாராவது தொடப்படுறாங்களா? அதுதான் அந்த மறுரூபமாகுதல், மகிமையின் மேல் மகிமை, மறுரூபமாகி அந்த கண்ணாடியில முகத்தை பார்க்கறது மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லணும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவ சாயல், தேவன் எனக்குள்ள இருக்கிறார், நான் தேவனுடைய வித்துக்கு பிறந்திருக்கிறேன், நான் பாவம் செய்ய மாட்டேன். பேசுங்க. பாவம் சாபம் எல்லாம் என் வாழ்க்கையில ஒளிந்து போயிற்று, கொஞ்சம் சொல்லுங்க. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார், என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல். இந்த எண்ணம் கொஞ்சம் மேல எழும்பட்டும். நான் கண்ணுக்கு கண், தீமைக்கு தீமை, அப்படி போகக்கூடாது. எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, என்கிட்ட ஒரு சில பலவீனம் இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்குள்ள அந்த ஆற்றல் எனக்கு தாங்க அப்படின்னா சத்துருவை போய் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறதா? எல்லா இடத்துலையும் இல்லைங்க, அது இல்லை. உங்க இருதயம் அப்படி மாறட்டுங்கிறார் கர்த்தர். நீங்க அப்படி கர்த்தரிடத்துல பலன் கேளுங்க. நீங்க திரும்ப திரும்ப நன்மை செய்ய செய்ய சத்துருவை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் கர்த்தர் நியாயாதிபதியா இறங்கி வருவார். ஆனா நம்ம பதிலுக்கு பதில் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் அங்க வரவே மாட்டாருங்க. இயேசு என்ன பண்ணாருன்னா, மன்னிங்க ஆண்டவரே, பிதாவே இவர்களுக்கு மன்னிங்க. வாயை திறந்து சபிச்சிருக்கலாம். வாயை திறந்து அவர் சொன்ன உடனே குருடன் பார்வை அடைந்தான், செவிடும் ஊமையுமான ஆவி அவன் அங்கு போயிடுச்சு. வாயை திறந்தவன போயிடுச்சுங்க. வாயை திறந்தவன அந்த லேகியோன் பிசாசு ஓடியே போயிடுச்சு. அவன் ஐயா என்னை கூட்டிகிட்டே போயிருங்கய்யா, எனக்கு என் வீடு வேணாம், அப்பா அம்மா வேணாம், என் ஃபேமிலி வேணாம், நீங்க போதுமையா. ஆனா இயேசு சொல்றாரு, இல்லை, உன்னை குறிச்ச ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். நீ உன் ஜனத்துக்கும் இனத்தாருக்கும் போய் அந்த தெக்கப்போலி என்கிற அந்த பட்டணம் 10 பட்டணங்களுக்கு போய் சொல்லுங்கிறார். எவ்வளவு நல்லவர் பாருங்க. இன்னைக்கு உங்களுக்காக எனக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட ஜீவாப்பம், உன்னதத்திலிருந்து இறங்கிய ஜீவாப்பம், இரத்தத்தை சிந்தி நொறுக்கப்பட்டு அவமானப்பட்டு, அந்த அளவு அவமானப்பட்டீங்களா? அந்த அளவு உயிர் போயிடுச்சா? இல்லை, நமக்கு அந்த கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 7வது பாடல், புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதுல ஒரே ஒரு சரணத்தை பாடி எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம்.
பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எல்லாரும் உற்சாகமா புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்த தாயத்தாலே கழுவினார். எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். சுகம் தந்த தாயத்தாலே தேற்றினார் வசனத்தாலே வீடன் தந்தாராவியாலே எனக்கு வீடன் தந்தாராவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி இயேசுவின் நாமத்தினால் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர், மகிமையின் ராஜாவர், மகத்துவமானவரே இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக, இந்த அன்பை உணரத்தக்கதாக, இயேசுக்குள்ள இருக்கிற இந்த அன்பின் ஆண்டவரே ஆழத்தை அறியத்தக்கதாக, அறிவை அறியத்தக்கதாக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், அப்பா என்னை மறுரூபமாக்குங்கப்பா, என்னை பலப்படுத்துங்க, உடைய சாயல்ல நான் வளர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் அநேக குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார், குடும்பத்தில் இருக்கிற பிரிவை நீக்குகிறார். அவர் உங்களுக்கு முன்னே போகிறார், உங்களுடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிறார். நீங்க எடுக்கிற அந்த தீர்மானம் பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கப்படுது. ஓ சத்துரு வெக்கப்பட்டு போகிறான், கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், thank you holy spirit. ஓரா பாதாராமா ஷாந்தாராபா ஓரா பாபா பாபா தாராபா ஓரியாங்கா பாலாராபா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கண்ணாடியிலே முகமுகமாய் பார்க்கிறது போல ஓ அவருடைய சாயலை தரித்து கொண்டவர்களாக மகிமையின் மேல் மகிமை அடையத்தக்கதாக, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கத்தக்கதாக, பூமிக்கு உப்பாய் இருக்கத்தக்கதாக, உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கத்தக்கதாக, உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தத்தக்கதாக. ஓ ராபாலா ராபா ஷாந்தா ராபாலா ராகாதாராபா. அந்த வாலிபனுக்குள்ள கொலை செய்கிற வெறி இருந்தது, ஆனா இயேசுவோடு இருந்ததுனால அந்த உள்ளம் மாறுது, உள்ளம் மாறுது, உள்ளம் மாறுது. அந்த சாயலை தரித்து கொண்டான், தீர்மானம் எடுத்தான். அந்த அம்மா ஓடி போய்
அழுதான், கட்டி பிடிச்சு. அந்த அம்மாவை அழுகிறாங்க. அந்த மன்னிக்கத்தக்கதா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவீரா. உம்முடைய சாயலாலே பலனடைவார்களா. ஓ இயேசுவை போல மறுரூபமாகத்தக்கதாக, மகிமை மேல் மகிமை அடையத்தக்கதாக, அந்த சாயலை தரித்து கொள்ளத்தக்கதாக கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். அந்த சாயல் வரும்போது கூப்பிட்டேன், பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. ஓ ஹல்லேலூயா. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையின் தேவன். வனாந்திரத்தை அப்பா வயல்வெளியாய் மாற்றிடுவார். அவாந்திர வெளிகளை அவர் ஆறுகளாய் மாற்றி விடுவார். ஓ நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. கற்பக்கனியை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சரீரத்தில் இருக்கிற வியாதி மறைவதாக, வேலை செய்கிற இடத்துல தேவ தயவு உண்டாவதாக, பிள்ளைகளுடைய பிரயாணங்கள்ல போகும்போது வரும்போது எந்த தீமையும் அணுகாதபடி தேவ பிரசன்னம், தேவ சமூகம் அப்பா நீங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி கடந்து செல்லுகிறதற்காக, ஓ கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காக, படிக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமை பிள்ளைகள் மேல விளங்குவதாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே கைகளில் இருக்கிறவைகளை பெருக பண்ணுகிறேன். உடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறேன். தசம பாகங்களையும் காணிக்கையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரங்கத்தா. எல்லா மகிமையும் உமக்கு உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.